மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் பல்லுயிர் பாரம்பரிய தளமான அரிட்டாப்பட்டிக்கு அருகே நாயக்கர்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி கிராமங்களில் 4984 ஏக்கர் பரப்பளவில் சுரங்கம் அமைத்து டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான ஏல உத்தரவை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த வல்லாளப்பட்டி கிராம குழுவினர் சுரங்கம் அமையவுள்ள பகுதிகள் பல்லுயிர் பாரம்பரிய தடம் என்பதை எடுத்துரைத்ததாகவும் அதை ஏற்றுக்கொண்டு பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலத்தை ரத்து செய்வதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களின் உணர்விற்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதையும், தான் முதலமைச்சராக இருக்கும் வரை தன்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என தெரிவித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனிமேல் மாநில அரசின் இசைவு பெறாமல் சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என கூறியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்களின் போராட்டத்திற்கும் அதிமுகவின் முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த வெற்றி என கூறியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேடமிட்டு மக்களை ஏமாற்ற முயன்ற திமுகவின் சதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மேலூர் பகுதி மக்கள் இனி நிம்மதியாக இருக்கலாம் என கூறினார். பிரச்சனை சரி, எப்படி சரி பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட பேசலாம், இது எப்படி கொண்டு வரலாம், நாங்க அதை செஞ்சிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அரசை போல அது எப்படி அரசியல் பண்ணலாம், இதில் எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்க செய்யலாம். அதான் அடிப்படையில் இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி, திட்டத்தை கொண்டு வந்தவர்களே வெற்றிக்கு உரிமை கொண்டாடுவதுதான் அரசியல் என விமர்சித்தார். இது ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். இங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே தப்பு. கொண்டு வந்தவங்க அதுக்கு அவங்களுடைய வெற்றியாக மாற்ற நினைப்பது நிச்சயமாக அரசியல் தான். இதேபோல டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு அனைத்து கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன.